நம்ம மதத்துக்காரனுக்கு சொரணையே இருக்க மாட்டேங்குது. போற வரவெல்லாம் நம்ம மதத்தை அசிங்கமா பேசிட்டு இருக்கிறான். இதே வெளிநாட்டுல அவன் மதத்தை பத்தி பேசினா சும்மா ஆட்டுருவானா? வெளுத்துற மாட்டான். நம்ம மக்களுக்கு எப்படிதான் புரிய போதோ, மதம் தான் நம்ம உயிர் மூச்சு. நம்ம சாதிக்கார பயலுக்கு எவனுமே சொரணையா இருக்க மாட்டேங்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல கோமனை கட்டினது யாரு? நம்ம சாதிக்காரன். யாரு? வெள்ளைக்காரன் ஆய்வு பண்ணி சொல்றான். அத கூட விடு, இந்த யூனிவர்சிட்டியை கட்டி ஆண்டுட்டு யாரா? நம்ம சாதிக்காரன் தான்டா. ஐயோ, ஆனா இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரத்தம் கொதிக்குது, நிறமெல்லாம் புடைக்குது. இந்த உணர்ச்சியே இல்லாம இருக்கீங்களா? ஒரு நம்ம சாதினா ஒரு கெத்து வேணாமா? எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. நம்மளாம் சாதி மதமா பிளவு போட்டு கிடந்தோம்னு வச்சுக்கோ, இங்க எதுவுமே மாறாது, நம்ம வாழ்க்கையும் மாறாது. டேய் என்னடா பேசுறான்? ஐயோ டேய், தீவிரவாதத்தை பரப்புறான்டாவன். நம்மளாம் உழைக்க வர்க்கமா சாதி மதம் கலந்து ஒன்னா சேர்ந்தாதான் நமக்கான உண்மையான விடுதலை கிடைக்கும், நம்ம வாழ்க்கையும் மாறும். இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆச்சடா. ஐயோ, போலீஸ் மிலிட்டரியில என்னடா பண்றீங்க? போய் அடிங்கடா அவனை. நாம இங்க சாதியை ஒழிக்க. டேய், இன்னும் 2 அடி அவனை சேர்த்து அடிச்சிருக்க வேண்டியது என்னடா? சார் இன்னும் 2 அடி அடிச்சிருந்தா அவன் செத்து போயிருப்பான் சார். சார் எனக்கு ஒரு டவுட்டு, இவங்கள மட்டும் சார் இவ்வளோ அடி அடிக்க சொல்றீங்க? அப்படி கேளு. அதனால தான் நீ அடியால இருக்க, நான் ஆர்டர் போடுறவனா இருக்கேன். டேய், இங்க ஏன் சாதி தான் பெருசுன்னு சொல்றான் பாரு, அவனுக்கு இன்னொரு சாதி எதிரி. ஏன் மதம் தான் பெருசுன்னு சொல்றான் பாரு, அவனுக்கு இன்னொரு மதம் எதிரி. ஆனா இது ரெண்டையும் கடந்து தொழிலாளியா ஒன்று சேருவோன்னு சொல்றான் பாரு, அவனுக்கு தான் இங்க உண்மையிலே யார் எதிரி, என்ன எதிரி, எதை மாத்தணும் அப்படின்னு தெளிவா தெரியும். இப்ப இந்த நாட்டோட சொத்தே தன்னோட சொத்தா எடுத்துக்க நினைக்கிற அம்பானி அதானி மாதிரி ஆட்களா இருக்கட்டும், அரசியல மூலதனமா வச்சு அது மூலமா லட்சம் கோடி சம்பாரிச்சு வெக்கமே இல்லாம வெள்ளக்காரில சுத்துற அரசியல் வியாபாரியா இருக்கட்டும், மதத்தையும் சாதியையும் மூலதனமா வச்சு லாபம் பார்க்குற மத தலைவன், சாதி தலைவன், சாமியாரா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் இங்க எல்லாமே இப்படியே இருக்கணும், எதுவும் மாறக்கூடாது. அதுதான் அவங்களுக்கு சேஃப். அதனால இவனுங்க சாதியும் மதமுமா பிரிஞ்சு அவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாதான் இங்க ஒட்டு மொத்தமா என்ன பிரச்சனை, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற யோசனையே அவங்களுக்கு வராது. அதை விட்டுட்டு சாதி மதம் கடந்து எல்லாம் தொழிலாளராக ஒன்றிணைவோன்னு பேச ஆரம்பிச்சானுங்கன்னு வையே, அம்பானி அதானிலேருந்து, மேல் ஜாதிக்காரன்லேருந்து, பணக்காரன்லேருந்து, திருட்டுத்தனம் பண்ணுறவன்லேருந்து, இவங்க எல்லாரையும் பாதுகாக்க உழைக்கிற அதிகாரிகள்லேருந்து, அதாவது நம்ம வரைக்கும் எல்லாரையும் ஓட விட்டு அடித்து ரூல்ஸை மாற்றிடுவானுங்க. அதனால் நல்லா தெரிஞ்சுக்க, உலகத்திலே மோசமான ஒரு படம் வருதா அதை நம்ம இங்கே ரிலீஸ் பண்ணலாம். உலகத்திலே மோசமான ஒரு ட்ரக் வருதா அதை இங்கே நம்ம அளவு பண்ணலாம். அவன் எந்த அரசியல் வேணாலும் பேசலாம், ஆனால் வர்க்க அரசியல்னு பேசினா அவன் வாயிலே அடிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க. கரெக்டாக இருந்தால் புரோட்டா வரட்டா.